நிஃப்டி ஆப்ஷன் டேட்டா அனலைசிஸ். இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ். அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா நிஃப்டி வந்து 23,650 இந்த ரேஞ்சில் இருக்குது. இதில் வந்து புட் ஆப்ஷனோட கூடிய டேட்டா எல்லாமே இங்கே இருக்கும். கால் ஆப்ஷனுக்குரிய டேட்டா எல்லாமே இங்கே இருக்கும். இதில் இப்போது புட் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வருதுன்னு வச்சுக்குவோம். ஒரு டவுன் ட்ரெண்டில் வருது அப்படின்னாலே எந்தெந்த இடத்துல பார்த்திங்கன்னா 23,000 இதுக்கு அடுத்து 23,600 18 லட்சம், 23,550 எழுதியிருக்காங்க, 23,500 எழுதியிருக்காங்க, இதுக்கப்புறம் 23,300 எழுதியிருக்காங்க, 23,200 எழுதியிருக்காங்க. ஸோ 23,200, 23,300, 23,500, 23,600. ஸோ வரிசையாக நிறைய புட்டு எழுதப்பட்டுள்ளது. ஸோ புட்டு எழுதப்பட்டுள்ளதுனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ வரிசையாக பார்த்தோம்னா 23,600 எழுதியிருக்காங்க, 23,500 எழுதியிருக்காங்க, 23,400 எழுதியிருக்காங்க, 23,300 எழுதியிருக்காங்க. ஸோ இதுலேயே நம்ம எங்கே அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னா, இதில் வந்து 18 லட்சம், இதில் 25 லட்சம் எழுதியிருக்கு. ஸோ அந்த 23,500 லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த கால் ஆப்ஷனில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தோம்னா 23,700 26 எழுதியிருக்காங்க. அடுத்து 23,800 24 எழுதியிருக்காங்க. லேக்ஸு ஷார்ட்டாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் 23,900 ஒரு 15 லேக்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன தெரியுதுன்னா, மேக்ஸிமம் இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 23,700. அப்போ 23,500 to 23,700 லெவலில் இருக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து எப்போ வேணால் ரிவர்சல் ஆகலாம். ஆனால் இது நம்ம நாளைக்குன்னு சொல்ல முடியாது, எப்போ வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம இந்த ஆப்ஷன் டேட்டா வச்சு எந்த இடத்துல ரிவர்சல் ஆர் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ ஆப்ஷன் டேட்டா இதுதான் சொல்லுது. 23,500 அதிகபட்ச புட் எழுதியிருக்கு, 23,700 அதிகபட்ச கால் எழுதியிருக்கு. அப்போ 200 லெவலில் இருக்குது. 23,700 உடைக்கும் போது 23,800 போகலாம். 23,500 உடைக்கும் போது 23,400 இப்படி லெவல் கண்டிப்பாக போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ பேரல் சேனல் வந்து நிஃப்டிக்கு வரைஞ்சோம்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு நான் சார்ட்லேயே காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்படி ஒரு ட்ரெண்டு, இப்படி ஒரு ட்ரெண்டு, இப்படி ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா இல்லை எந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்றதை நம்ம வாட்ச் பண்ணணும். சரி, ஓகேங்களா நண்பர்களே? இப்போது இந்த ட்ரெண்ட் வந்து என்ன ஆக போகுதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணலாம் கொஞ்சம். இதே ஷார்ட் ட்ரெண்டில் பார்க்குறோம்னா லாங் ட்ரெண்டில் நல்ல பாசிட்டிவான மொமெண்டமில் இருக்குது. ரிவர்சல் எப்போ ஆகலான்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி இதை வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ட்ரெண்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக மேக்ஸிமம் பாயிண்ட் இங்கே ஒன்று
ஒரு 3 லெவல்ஸ் டச் பண்ணுது. 1 2 இங்கே ஒரு 2 லெவல்ஸ் டச் பண்ணுது. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே டச் பண்ணுற மாதிரி இந்த பேரல் சேனல் நான் வரைஞ்சிக்கிட்டேன். அதோட பேரல் சேனல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்படி நம்ம பேரல் சேனல் பார்க்குறோம், சரிங்களா? இப்போது மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பாருங்கள், அந்த மூவிங் ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த 5 மினிட் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணவே இல்லை இது வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ இந்த 5 மினிட் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணுவோ அப்போ இதோட டார்கெட்டுன்னு பார்த்தோம்னா நாளைக்கு வந்து ஒரு சார்ட் இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 23,500 புட்டு. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருப்பது நமக்கு இந்த ஆல்ரெடி 23,500 புட்டில் எழுதியிருக்காங்கன்றது தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெவல் பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 23,000 அப்படின்றது இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு 5 மினிட் மூவிங் ஆவரேஜில் பார்த்துருவோம். ஸோ ஓகே, ஒரு 5 மினிட் மூவிங் ஆவரேஜில் பார்க்கும்போது தெளிவாக தெரியும். நம்ம 15 மினிட்ஸ் வந்து பெருசாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது குரூஷியல் பாயிண்ட். இதை வந்து நாளைக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக 23,500 கன்ஃபார்ம். என்ன காரணம்னா, நாளைக்கு ஒரு பிரேக் பண்ணும்போது இந்த கரெக்டாக இதோட மூவிங் ஆவரேஜ் வந்து இப்படி வந்துடும். என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு பியரிஷாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பியரிஷாக வந்துட்டு திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் பை போகலாம். பை பண்ணிங்கன்னா ஒரு டார்கெட் 23,250. ஆனாலும் we have to wait what tomorrow going to happen. என்ன காரணம்னா, இந்த பேரல் சேனல்ன்றது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, பேரல் சேனல் முக்கியம்னு சொல்லிட்டோம். இதில் வந்து ஏதாவது மூவிங் ஆவரேஜ் ஏதாவது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் அது நம்ம நேற்று பார்த்துட்டோம். ஒரு புல்லிஷான ட்ரெண்டு தான், நல்ல சூப்பரான ட்ரெண்டு. இதில் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபால் இருக்க போது அந்த ஃபால் எப்போன்றதை கண்டுபிடிச்சி நல்ல ஒரு என்ட்ரி எடுக்க. எப்போ வேணாலும் விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு காற்று ஒரு பெரிய பலூனில் காற்று ஊதினா என்ன ஆகும், அதுதான் இதில் உள்ள விஷயம். ஸோ ஆவரேஜ் வேல்யூம் தான் நேற்று கொஞ்சம் வால்யூம் கூடியிருக்கு. ஸோ வால்யூம் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. இன்றைக்கி எதோ சடனாக ஒரு ஸ்பைக் அடிச்சிருக்கு, சரிங்களா? அப்போ இந்த வால்யூம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. திடீர்னு எப்போ வேணாலும் ஒரு ஃபால் வரலாம். ஸோ நம்ம இதையெல்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு விஷயம் நம்ம நிறைய லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா மூவிங் ஆவரேஜ், ரெண்டாவது ட்ரெண்ட் லைன், மூணாவது ட்ரெண்ட் லைன் பேரல் சேனல். இது ஓகே. ஃபிபோனாக்கி, RSI, வால்யூம், பேரல் சேனல், கேண்டில் ஸ்டிக். ஸோ நம்ம இவ்வளோ அனாலிசிஸ் பார்க்குறோம். இதுக்கப்புறம் தான் அது எப்படி போகுது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ், ரொம்ப முக்கியம். ஃபிபோனாக்கி ரொம்ப முக்கியம். RSI லெவல் முக்கியம். பேரல் சேனல் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் அதில் சொல்ல வருது.
பேரல் சேனல்லே இப்போ 1 hour சார்ட் பார்த்துட்டோம்னா என்ன ஆகுது நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.